உலக வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அனைத்து ஹைர் நல்ல வகையான விஷயங்கள் அனைத்தும் அது நல்லதாகவே வரும் என்று சொல்ல முடியாது. சமயங்களில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஷர்ரு தீங்கான விஷயங்களும் வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடமிருந்து நன்மையான நலவான விஷயங்கள் வருகிற பொழுது அல்லது தீங்கான விஷயங்கள் வருகிற பொழுது மனிதன் போராடுகிறான். நல்லதை அடைந்து கொள்ள, தீயதிலிருந்து எதிர்த்து தப்பித்து கொள்ள போராடுகிறான். அந்த போராட்டம் ஒரு கட்டத்திலே வெற்றியை தந்தால் அவன் நிம்மதி அடைகிறான். இந்த போராட்டம் அவனுக்கு வெற்றி தரவில்லை என்றால் போராட்டத்தை விடுவது தவறல்ல, ஆனால் நம்மவர்களில் பல பேர் தங்களுடைய உயிரை விட்டு விடுகிறார்கள். இது பெரிய அவதூறு, ஒரு பெரிய ஒரு மோசமான நிலை, ஒரு கஷ்டமான நிலை. இதில் மனிதர்கள் யாரும் விதிவிலக்கு அல்ல. போராட்டக்கூடிய குணம் அவர்கள் விட்டு போனால் சமயங்களில் உயிர்களை விடுவது என்பது இது ஒரு யாருக்கும் விதிவிலக்கல்ல. எல்லா மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், வசதி பெற்றவர்கள், வசதி பெறாதவர்கள், உலகளாவிய அறிவியல் விஞ்ஞானம் அறிவாளிகளை போன்று பேசக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் இந்த நிலைகளை கடக்க பொழுது அவர்கள் பொறுமையை கையாளாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் அவர்கள் சிக்கிக்கொண்டால் அந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற அதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளிலே அவர்கள் சுற்றி சுற்றி கடைசியிலே அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மனிதன் வெளியே வர வேண்டும்? எதுவும் வரட்டும், வாழ்க்கையில எது வேணாலும் வரலாம். நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். எந்த பிரச்சனையாக வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது, அப்படி நாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த போங்கை இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறது என்பதை விவரமாக பார்க்கிற பொழுது மனிதன் பொறுமையை இழந்து வாழுகிறான். அதனால் எது வந்தாலும் எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த யுக்தி அவனுக்கு தெரிவது கிடையாது. ஒரு நோய், ஒரு வறுமை அல்லது ஒரு சிக்கல், ஒரு முசீபத், இதுவெல்லாம் மனிதனுக்கு வரும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வது, அந்த நோயை எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று ஆய்வு செய்து அந்த கவலையிலிருந்து இவன் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இவன் முதலில் கையாள வேண்டியது பொறுமை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இஸ்லாம் எந்த ஆயுதத்தை முன்வைக்கிறது? எதுவும் வரட்டும், அதை ஈமானோடு விரட்ட வேண்டும். இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஈமானை நீங்கள் பூர்த்தியாக வையுங்கள். உங்களிடத்துல ஈமான் பூர்த்தியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில எதையும் நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். அது மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அல்லது உடல் சோர்ந்த ஏதாவது நோய்கள், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு ஒரு கேடயம் தேவை. அந்த கேடயம் தான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத நியமத் ஈமான் என்று சொல்லலாம்.